ரிஷப ராசிக்காரர்களே, 2026 உங்களுக்கு நிதானமான வளர்ச்சி மற்றும் நிலையான லாபம் தரும் ஆண்டாக அமையும். கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் உழைப்பிற்கு மதிப்பையும் சமூகத்தில் அந்தஸ்தையும் தேடித்தரும். 1. தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு. இந்த ஆண்டு உங்கள் கெரியரில் ஒரு பெரிய முன்னேற்றம் காத்திருக்கிறது. பதவி உயர்வு. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கைகூடும். வியாபாரம். சொந்த தொழில் செய்பவர்கள் அக்டோபர் மாதத்திற்கு பிறகு புதிய கிளைகளை தொடங்கலாம். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். புதிய முயற்சிகள். நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் ஆரம்பத்தில் மெதுவாக தெரிந்தாலும் ஆண்டின் இறுதியில் பெரும் வெற்றியை தரும். 2. நிதி நிலைமை. பணப்புழக்கம் சீராக இருக்கும், ஆனால் சேமிப்பதில் கவனம் தேவை. லாபம். சனி பகவானின் அருளால் 11ஆம் இடத்தில் லாபங்கள் தொடரும். பழைய முதலீடுகள் மூலம் எதிர்பாராத வருமானம் வரும். செலவுகள். ஆடம்பர பொருட்களுக்காகவும் வீட்டு பராமரிப்புக்காகவும் அதிக செலவு செய்ய நேரிடலாம். கடன்கள். நிலுவையில் இருந்த கடன்களை அடைத்து நிம்மதியடைய இது நல்ல காலகட்டம். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நிறைந்திருக்கும். சுப காரியங்கள். வீட்டில் திருமணம், காதுகுத்து அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்க அதிக வாய்ப்புள்ளது. வாழ்க்கை துணை. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் பக்கபலமாக இருப்பீர்கள். நண்பர்கள். வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். புதிய செல்வாக்குமிக்க மனிதர்களின் நட்பு கிடைக்கும். கல்வி மற்றும் மாணவர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். படிப்பு மற்றும் கலைத்துறையில் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு பல விருதுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். குறிப்பாக ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத் துறையில் இருப்பவர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்புகள் இருக்காது. இருப்பினும் ராகுகேது பெயர்ச்சியால் அவ்வப்போது சோர்வு அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். சரியான நேரத்திற்கு உணவு உண்பதும் போதுமான ஓய்வெடுப்பதும் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும். முக்கிய பெயர்ச்சிகள் ஒரு பார்வை. குரு பெயர்ச்சி. மே மாதம் வரை உங்கள் ராசியை பார்ப்பதால் மனத்தெளிவு கிடைக்கும். அதன் பிறகு 2ஆம் இடத்திற்கு நகர்வது குடும்பத்தில் செல்வத்தை அதிகரிக்கும். சனி பெயர்ச்சி. லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் முயற்சிகளுக்கு தகுந்த கூலியை பெற்றுத்தருவார். ராகுகேது. உங்கள் ராசி மற்றும் 7ஆம் இடத்திற்கு மாறுவதால் மற்றவர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. வழிபாடும் பரிகாரமும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது செல்வச் செழிப்பை தரும். அடிக்கடி அன்னதானம் செய்வது தோஷங்களை நீக்கும். மகாலட்சுமி அஷ்டகம் பாராயணம் செய்வது மன அமைதியையும் செல்வத்தையும் அள்ளித்தரும்.